ஹாய் ஹலாமி, இது உங்கள் ஃபிக்ஷன் வேர்ல்டு தான். நானும் அம்மி ஃபேமிலியில் வருது. அது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம ஜங்குக்கியோட மினி சீரிஸ் கான்ட்ராக்ட் மேரேஜ் பார்ட் 5 தான். பொண்ணு பார்ட் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் தென் இந்த எஃப்எஃப் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த எஃப்எஃப் கேட்டு முடிச்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எஸ்டர்டே உங்களுக்கு செம்மையாக ஃபீவர் இருந்திருக்கும். ஸோ ஜங்குக்கு அவங்கள ரொம்ப கேர் பண்ணி பார்த்துட்டு இருந்திருப்பான். நெக்ஸ்ட் டேவுமே உங்களை ஒர்க் போக வேண்டாம், வீட்டில் இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். அவனுமே உங்களுக்கு ஒவ்வொன்றுமே பார்த்து பார்த்து பண்ணிகிட்டு இருக்கவே இப்போ ஒரு 10 or 11 o'clock இருக்கும். ஆஃபீஸ்க்கு கண்டிப்பாக வரணும், ஒரு முக்கியமான மீட்டிங்னா அவனுக்கு ப்ரெஷர் வருது. ஸோ வேறு வழி இல்லாமல் அவங்கள வீட்டில் விட்டுட்டு எந்த வேலையும் பார்க்காதன்னு சொல்லிவிட்டு அவன் ஆஃபீஸ் கிளம்புறான். இப்போ நீங்கள் மட்டும்தான் வீட்டில் இருக்கீங்க. ஒரு மாதிரி நல்லா இருக்குது, ரிலாக்ஸ்டாக இருக்குது. ஸோ யாருமே இல்லாமல் வீட்டில் தனியாக இருக்கும்போது ஒரு பீஸ்ஃபுல் ஃபீல் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஃபீலில் நீங்கள் ஒரு மாதிரி உங்கள் இஷ்டம் போல் இருக்கீங்க. அண்ட் தென் ஜங்குக்கோட ரூமில் இருக்கிற அந்த ஊஞ்சலில் ரொம்ப ஜாலியாக உங்களுக்கு ஆசை தீர அதில் உட்காந்து ஆடிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே போகவே இப்போ ஒரு 12:30 இருக்கும். அந்த டைமில் உங்கள் வீட்டு டெலிஃபோன் ரிங் ஆகுது. ஸோ நீங்கள் குடுக்குடுன்னு ஓடி வந்து அதை அட்டன் பண்ணுறீங்க. ஏய் வயன், நான் தாண்டி. ம் ம் உனக்கு ஃபுட்டு ஆர்டர் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ கொஞ்சம் நேரத்தில் டெலிவரி ஆயிரும், வாங்கிக்கோ. லன்ச் நீ ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம், நீ எந்த ஸ்ட்ரெயினும் பண்ணாத. வாங்கி சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடு, புரியுதா? ம் ம் நைட்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் வந்துடுறேன், சரியா? ரெஸ்ட் எடு, புரியுதா? ம் என்னடி எல்லாத்துக்கும் தான் சொல்லுவியா? புரியுது. அவங்ககிட்டேருந்து வார்த்தை வாங்குறதுக்குள்ளே சரி நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறான். ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. சரி ஓகே, ஜங்குக்கு சொன்ன மாதிரி ஃபுட்டு தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் ஓப்பன் பண்ணுறீங்க. உங்ககிட்ட ஃபுட்டு நீட்டிட்டு நின்றுட்டுருக்காங்க. நீங்களும் வாங்கிட்டு டோர் சாத்துற டைமில் அங்கே மியா நின்றுட்டுருக்கா. ஸோ நீங்கள் அவளை ஒரு மாதிரி கொஸ்டினாக தென் ஷாக்காக டவுட்டாக அப்படியே பார்த்துட்டு நிற்கிறீங்க. ஸோ அவளும் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே வரா. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆக ஒரு நைட்டு 8 o'clock போல் இருக்கும். நீங்கள் டின்னர் குக் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போ ஜங்குக் அப்படியே டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வரான். அந்த சவுண்டு உங்களுக்கு கேட்டிருக்காது. ஸோ நீங்கள் உங்கள் பாட்டுக்கு கிச்சனில் நின்று எதையோ யோசிச்சுக்கிட்டே குக் பண்ணிகிட்டு இருக்கவே இப்போ டபக்குன்னு ஒரு ஹேண்ட் வந்து உங்களை ஹக் பண்ணுது. ஸோ பயந்துட்டு உங்கள் கையில் வச்சு அந்த ஸ்பூனை கீழே போட்டுடுறீங்க. ஏய் பார்த்துடி, பார்த்து பொறுமையா. இந்த வீட்டில் என்னை தாண்டி வேறு யாரும் வரமாட்டாங்க, நீ ஏன் இப்படி பயப்படுற அப்படிங்கிறான். இப்போ கை கால்லாம் ஒரு மாதிரி நடுங்கி போய் நிற்கிறீங்க. அம்மா தாயே, நான் எதுவும் பண்ணல, உன் வேலையை நீயே கண்டினியூ பண்ணு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்யூட்னஸ் கலந்த சேடோட அப்படியே ரூம்குள்ளே போயிடுறான். இப்போ நீங்கள் மறுபடியும் அந்த ஸ்பூன் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிட்டு மறுபடியும் குக் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஸோ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வெளியே வரவே நீங்கள் டைனிங் டேபிளில் ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு 2 பிளேட் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. இப்போ ஜங்குக்கு அதை நோட் பண்ணுறான், ஆனால் எதுவுமே கேட்கல. சார் அப்படின்னு கூப்பிடுறீங்க. அவன் அப்படியே திரும்பி என்னங்கிற மாதிரி ஐப்ரோஸ் ரைஸ் பண்ணுறான். உங்களுக்கும் சேர்த்து தான் டின்னர் பண்ணியிருக்கேன், சாப்பிட்றீங்களா? பாரா, என்ன திடீர்னு என் மேலே பாசம்லாம், குக் பண்ணியிருக்கேன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடைக்கிட்டேன்னு போயிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்து உட்காடுறான். எல்லாம் எனக்கு பண்ண, அப்படியே எக்ஸ்ட்ராவாக பண்ண, அதான் கேட்டேன். ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே வந்து பிளேட்டை பெரட்டி வைக்கிறான். ஸோ நீங்கள் எடுத்து பரிமாறுறீங்க. அவனுக்கு ஒரே ஆச்சரியம், தென் ஹாப்பி. நீங்கள் பரிமாறலாம் செய்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்களும் உங்களுக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் எடுத்து போட்டுட்டு அப்படியே சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஜங்குக்கு உங்களை பார்த்து பார்த்து ரசிச்சுக்கிட்டே சாப்பிட்டுட்ருக்கா. ஒரு பாதி சாப்பாடு சாப்பிட்ருப்பீங்க. இப்போ அப்படியே நிமிர்ந்து நீங்கள் ஜங்குக்கை பார்க்குறீங்க. அவன் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே ஒரு ஐப்ரோ மட்டும் ரேஸ் பண்ணி என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இல்லை, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். அதானே, ஆடு என்னடா தானாக தலையை கொடுக்குதேன்னு யோசித்தேன். கேளு. அப்போ நீங்கள் ஒரு மாதிரி சைலண்ட் ஆகுறீங்க. கேளு, நீயே கேட்கணும்னு சொல்லிட்ட, அப்புறம் எனக்கு க்யூரியஸ் ஆயிரும். கேளு. அது வந்து மியா. அவளுக்கு என்ன? இல்லை, இதுக்கப்புறம் அவங்க இங்கே வரமாட்டாங்களா? நான் தான் அன்றைக்கே சொல்லிட்டேன்ல வரமாட்டான்னு. ஆனால் ஏன்னா வரமாட்டான்னா வரமாட்டான், அவ்வளோதான். அதான் ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? இது பாரு வயன், அவளை பற்றி தப்பாக பேசுகிறதுக்கு
நான் ஒன்றும் நல்லவன் கிடையாது. ஆனாலும் எனக்கும் அவளுக்கும் செட் ஆகலை. எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அவள் இங்கே வரமாட்டான். போதுமா? அத்தான் ஏன்னு கேட்குறேன். இப்போ என்ன உனக்கு? உனக்கு என்ன புதுசாக அவள் மேலே ஆக்குற? ஏன்னா அவளை பற்றி தோண்டி நோண்டி கேட்டுட்ருக்க. போக இன்னைக்கு வேறு வித்தியாசமாக நடந்துட்டுருக்க. இதுதான் உன் பிரச்சனையா என்ன? இல்லை அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு யோசிச்சுக்கிட்டு அப்படியே சாப்பிட்டுட்ருக்கீங்க. இப்போ அவன் ஒரு பைட்டை எடுத்து வச்சுட்டு அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் எதையும் யோசிக்கிறீங்கன்னு தெரியுது. ஏய், என்னடி உன் பிரச்சனை? இப்போ என்னத்தை யோசிச்சுட்ருக்க? இப்போ நீங்கள் அவனை பார்த்து ஒரு ஃபேக் ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்கள் ஃபுட்டை அப்படியே ஒரு மாதிரி பிசைஞ்சிட்டே இருக்கீங்க. ஏய், உன்னைத்தான் கேட்குறேன், வாய் தொண்டு சொல்லு. நீங்கள் தான் சொன்னீங்க, இந்த வீட்டுக்குள்ளே நான் முதல்ல வந்தப்போ அவங்க தான் உங்களுக்கு எல்லாமே. அவங்க தான் உங்களோட எல்லா விஷயத்துலையும் பார்த்துப்பாங்க. நான் உங்கள் விஷயத்தில் தலையிடக்கூடாதுன்னு. ஆனால் இன்றைக்கி அவங்க இந்த வீட்டில் இல்லை. ஏதோ காரணம் சொல்கிறீங்க, என்னன்னு எனக்கு புரியலை. ஆனால் இன்றைக்கி இப்போ என்கிட்ட அவங்கக்கிட்ட நடந்துட்டு இருந்த மாதிரி இருக்கீங்க. நாளைக்கு நான் உங்களுக்கு போர் அடிச்சிட்டேன்னா இன்னொருத்தி. அப்படி தானே? அதான் நான் எத்தனை நாளைக்குன்னு யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அவனுக்கு செம்ம காண்டாயிட்டு அப்படியே அந்த ஃபுட்டில் கை கழுவிட்டு உள்ளே போயிடுறான், டம்முன்னு டோர் சாத்திட்டு. இப்போ உங்களுக்கும் செம்ம கோவம் தான். போனால் போ அப்படின்ற மாதிரி விட்டுட்டு நீங்கள் மட்டும் உங்கள் ஃபுட்டை சாப்பிட்டுட்டு அப்படியே எடுத்து போட்டுட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டு உங்கள் ரூமில் போய் நீங்கள் படுக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு தூக்கமே வரலை, ஒரு மாதிரி புரண்டுட்டே இருக்கீங்க. ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே போக எழுந்து உட்காடுறீங்க. என்னதான் ஒரு கோவம் இருந்தாலும் ஒரு மனுஷனை பட்டினி போட்டுட்டு நம்ம தூங்குற அளவுக்கு மனசாட்சி இல்லாதவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணவே இப்போ பொறுமையாக அவனோட ரூமை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா அவனுமே தூங்கலை, ஒரு மாதிரி செம்ம கோவத்தில் ஃபோனை வந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே உட்காந்துட்டு இருக்கான். ஸோ இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்குது உங்களுக்கு. நீங்கள் அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபுட்டை ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டு அப்படியே டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறீங்க. அவன் அவங்கள அப்படியே ஒரு மாதிரி சைடில் பார்க்குறான். பட் இருந்தாலும் கண்டுக்காத மாதிரி உட்காந்துட்ருக்கான். சார், அவன் கண்டுக்கவே இல்லை. சார், உங்களை தான். என்ன அப்படின்னு மொபைல் பார்த்துட்டு கேட்குறான். இல்லை, நீங்கள் சரியாக சாப்பிடல, அதான். எனக்கு எதுவும் தேவையில்லை, எடுத்துகிட்டு போ. இல்லை, பசிக்கும், போன்னு சொன்னேன். இல்லை, நான் வச்சுட்டு போகிறேன், நீங்கள் சாப்பிடுங்க. இப்போ நீ எடுத்துகிட்டு போகல, அதை தூக்கி எரிஞ்சிருவேன். உங்களுக்கு என் மேலே தானே கோவம், அப்புறம் எதுக்காக தேவையில்லாமல் ஃபுட்டில் காமிக்கிறீங்க அப்படின்ட்டு அந்த பிளேட்டை அந்த டேபிள் மேலே வைக்கிறீங்க. இப்போ டப்புன்னு உங்களுக்கு ஹேண்டை பிடிச்சி அப்படியே இழுத்துடுறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி வியர்டாக அவனை பார்க்கவே உங்களுக்கு பேசக்கூட டைம் கொடுக்கல, அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஸோ ரொம்ப 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 டீப்பாக அண்ட் ஒரு ரூட்னஸோடு கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு மூச்சையே அடைக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அப்படியே திமிர்றீங்க, ஆனாலும் முடியல. அவனை போட்டு அடிக்கிறீங்க ரொம்ப, இருந்தாலும் உங்களுக்கு அவன் கேப்பே கொடுக்கல. ரொம்ப டீப் கிஸ் போகுது அது. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் சவக்கா அழுதுட்டு அப்படியே அவனை ஒரு மாதிரி மூச்சு விட முடியாமல் பார்க்கவே இப்போ டப்புன்னு கிஸை பிரேக் பண்ணுறான். இப்போ ஏதோ ஒரு அண்டர் வாட்டர்லேருந்து எழுந்து வந்த மாதிரி ரொம்ப அப்படி டீப்பாக அண்ட் தென் ரொம்ப ஹையராக வந்து மூச்சு விட்டுட்ருக்கீங்க. ஸோ அவன் அப்படியே உங்களை பார்க்குறான். லைட்டாக இப்போ தான் அவனுக்கு கோவம் குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலு. இப்போ நீங்கள் அவன் மடியில் தான் உட்காந்துருக்கீங்க, ரொம்ப பயந்து போயிட்டு. ஸோ அவன் அவங்கள அப்படியே பார்த்துட்டு, இதோ பார், இதுக்கு மேலே யாரையாவது உன் கூட கம்பேர் பண்ணி பேசினேன் அப்புறம் இப்படியெல்லாம் இருக்காது என் பனிஷ்மெண்ட், புரிஞ்சுதா அப்படிங்கிறான். இப்போ அப்படியே தடன்னு உங்களுக்கு கண்ணீராக ஊற்றுது. அந்த அழுகிற ஃபேஸை பார்த்தோன்னா அவனுக்கு எங்கே தான் கோவம் போகுன்னே தெரியாது. மொத்தமாக அப்படியே ஆஃப் ஆகிட்டான். உங்கள் ஐஸ் எல்லாம் அப்படியே தொடச்சி விட்டுட்டு அப்படியே உங்கள் சீக்ஸ் அப்படியே கப் பண்ணிவிட்டு, இப்போ பாரு, ஏண்டி இப்படி இருக்க? என்னை புரிஞ்சிக்கவே மாட்டியா? ஏன் இப்படி பேசுகிற? அவளை பற்றி சொன்னால் உனக்கு எதுவும் புரிய போகிறதில்ல. என்னை விட ஒரு பெட்டர் லைஃப் அவளுக்கு கிடச்சிருச்சு, அதனால் அவள் அது பின்னாடி போயிட்டான், அவ்வளோதான். நான் அவளை புரிஞ்சுக்காமல் இருந்துட்டேன். ஸோ எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு தப்பை நான் பண்ண மாட்டேன், ப்ராமிஸ். அண்ட் அண்ட் எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேன்றது. நான் எப்படி இருந்த பையன் தெரியுமா? நான் யாரை பற்றி கவலைப்பட்டதில்லை, யார்கிட்டயும் கெஞ்சினதில்லை, யார்கிட்டையும் இறங்கி போனதில்லை, யார்கிட்ட சாரி சொன்னதில்லை.
எத பத்தியுமே யோசிக்கவே மாட்டேன்டி. ஆனா நீ அப்படியே வித்தியாசமா இருக்க. உன்ன பத்தி மட்டும் தான் யோசிக்க வைக்கிற. உன்ன பத்தி கவலைப்பட்டுட்டே இருக்க சொல்ற. உன்கிட்ட எவ்வளோ கெஞ்சினாலும் எனக்கு எனக்கு ஒரு ஒரு மாதிரி வித்தியாசமா ஃபீல் ஆகல. நீ தானே உன்கிட்ட கேட்குறதுல என்ன இருக்கு? அப்படின்னு தான் தோணுது. அன் உன்கிட்ட சாரி சொல்லணும்னா எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. அ நீ நீ டோட்டலி வேறடி. ஏன் உனக்கு அது புரிய மாட்டேங்குது? நான் நான் ரொம்ப நாளைக்கு உன்னை கஷ்டப்படுத்திட்டேன், ஒத்துக்கிறேன். ஆனா இதுக்கப்புறம் அப்படி இருக்காதுடி. புரிஞ்சுக்கோடி என்ன அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே திரு திரு திருன்னு முழிச்சுட்டு அவனை பார்க்குறீங்க. என்னடா இவன் படத்தில் வர டயலாக் எல்லாம் பேசிகிட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி. அவன் அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக சிரிச்சுட்டு அவங்க ஐஸ் எல்லாம் நல்லா தொடச்சி விட்டுட்டு அவங்க லிப்ஸில் லைட்டாக பெக் பண்ணிவிட்டு, நீ என்னோடது, எனக்கு மட்டும்தான். உன்னை யார்கிட்டயும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். யாரையும் உன் கூட கம்பேர் பண்ணவும் மாட்டேன். புரிஞ்சுதா? இனிமே இந்த மாதிரி பேசாத. எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. புரியுதா? அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் மறுபடியும் அவன் கிஸ் பண்ண வர மாதிரி கிட்ட வந்து சொல்லவே பயந்துட்டு அவனை பிடிச்சி பெட்டில் தள்ளி விட்டுட்டு குடுக்குடுன்னு ஓடிடுறீங்க. நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஒரு மாதிரி ஹேரை வந்து க்ரிப் பண்ணிவிட்டு நீங்கள் கொண்டு வந்த ஃபுட்டை அப்படியே எடுத்து சாப்பிட்றான். நீங்கள் அப்படியே வெளியே போயிட்டு மூச்சை வாங்கிட்டு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு, சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தேன் பார்த்தியா, ஏன் தப்பு தான் அப்படின்ற மாதிரி உங்களை நீங்களே திட்டிக்கிட்டு ரூமில் போய் உட்காந்துடுறீங்க. அவன் பேசினதெல்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்கு. இவன் ஏன் இப்படி பேசுகிறான்? இவனுக்கு என்ன ஆச்சு? இவனுக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்கு? இவன் இப்படிலாம் பேசுகிறவனே கிடையாதே. எவ்வளோ சாஃப்டாக பேசுகிறான் அப்படின்ற மாதிரி அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுது. இப்போ தான் உங்கள் மைண்டில் இன்னொரு விஷயமும் ஸ்ட்ரைக் ஆகுது. ஆஃப்டர்நூன் உங்கள் வீட்டுக்கு மியா வந்திருப்பா இல்லையா? ஸோ அதை யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்போ என்ன நடந்திருக்கும்னா, அவள் உள்ளே வந்துட்டு டோர் லாக் பண்ணிட்டு சோஃபாவில் வந்து உட்காந்துருப்பா. ஸோ நீங்கள் அப்படியே அவகிட்ட வந்து முன்னாடி நின்றுட்டுருக்கீங்க. வா வந்து உட்காரு, உன்கிட்ட பேச தான் வந்தேன். இல்லை பரவாயில்ல. என்ன விஷயம்? உட்காரு சொல்கிறேன். ம் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஆப்போசிட்டில் உட்காடுறீங்க. ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஒரு ஒரு பயத்தோடு உட்காந்துட்ருக்கீங்க. அவள் அப்படியே உங்கள் கையை பிடிச்சி நல்லா உங்களை கம்ஃபர்டபுளாக உட்கார மாதிரி தள்ளி உட்கார வச்சுட்டு, என்ன 2 நாளாக நான் இந்த வீட்டில் இல்லையே, என்னாச்சு ஏதாச்சுன்னு ஏதாவது யோசிச்சியா? அது அப்படின்ற மாதிரி அவளை பார்க்குறீங்க. அவன் ஏதாவது சொன்னானா என்னை பற்றி? இல்லை. இப்போ என்ன உன்கிட்ட கொஞ்சி கொலாவி வலிஞ்சு அப்படியெல்லாம் பேசிகிட்டு இருப்பானே. அப்போ நீங்கள் அப்படியே அவனை யோசிச்சுட்டு அப்படியே மியாவை பார்க்குறீங்க. இப்படி தான் என்கிட்டயும் இருந்தான், ரொம்ப ஹாப்பியாக கொஞ்சி கொலாவி ரசிச்சு ருசிச்சுன்னு. இப்போ அவனுக்கு நான் போர் அடிச்சிட்டேன். அதனால என்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு துரத்தி விட்டுட்டான். இன்னும் எவ்வளோ நாளைக்கு உன் கூட இருக்க போகிறான்னு தெரியல. ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்கிறா. இப்போ நீங்கள் அப்படியே ஷாக்குடாக பார்க்குறீங்க. என்னது அப்படிங்கிற மாதிரி. என்ன அப்படி பார்க்குற? உண்மைதான். நீ வேணா அவன்கிட்ட கேட்டுப்பாரு. இனிமேல் அவள் இந்த வீட்டுக்கு வரமாட்டா. அவளை எனக்கு பிடிக்கல, அவள் ஏதோ தப்பு பண்ணிட்டா அப்படி இப்படின்னு ஏதாவது என்னை பற்றி கதை சொல்லுவான். இந்த ஆம்பளைங்களே இப்படி தான். அவங்களுக்கு பிடிச்ச வரைக்கும் வச்சுட்டு அப்புறம் தூக்கி போட்டுருவாங்க. நான் அவனை எவ்வளோ லவ் பண்ணேன்னு தெரியுமா? என்னோடய லவ்வை தூக்கி போட்டுட்டு இப்போது உன் பின்னாடி தெரிஞ்சிட்ருக்கான். இன்னும் கொஞ்ச நாளில் உன்னையும் அவன் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் உன்னையும் பிடிக்காமல் போனதுக்கப்புறம் தூக்கி போட்டு இன்னொரு பொண்ணு பின்னாடி போயிடுவான். ஸோ கேர்ஃபுல்லாக இரு. அவன் அப்படி தான் உன்னை மயக்கிற மாதிரி நிறையா பேசுவான், நிறையா பண்ணுவான். என்கிட்டயும் அப்படி தான் இருந்தான். நீ அவனுக்கெல்லாம் இடம் கொடுத்துடாத. இன்னும் பெட்டர், சொடுக்காமல் கொல்லிக்காமல் எங்கேயாவது கிளம்பி போயிடு. அவன் கண்ணிலே படாத. அப்போ தான் உன் லைஃப் தப்பிக்கும் அப்படின்னு சொல்கிறா. இப்போ நீங்கள் அப்படியே அவளை வியர்டாக பார்க்குறீங்க. என்னடா இவ இப்படிலாம் பேசுகிறாளே அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் ஜங்குக்கு உங்ககிட்ட கேர் எடுத்துக்கிறதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் குழப்பமாக ஒரு மாதிரி பயத்தோடு யோசிக்கிறீங்க. நீங்கள் யோசிக்கிறத பார்த்துட்டு அவள் ஸ்மெர்க் பண்ணிவிட்டு அப்படியே மறுபடியும் சேஞ்ச் ஆகிட்டு, இங்கே பாரு வயன், நான் உன்னை நிறைய ஹர்ட் பண்ணியிருக்கேன், ஒத்துக்கிறேன். நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன் தான், அதாவது உன் விஷயத்தில். ஆனால் ஜங்குக்கு எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு உனக்கு தெரியும்ல. அவன் மேலே எவ்வளோ பைத்தியமாக இருந்தேன்னு உனக்கு தெரியும்ல. அதனால தான் நான் உன்கிட்ட நான் கோச்சிக்கிட்டேன். ஆனால் இப்போ பார்த்தியா, அவனுக்கு பிடிக்கலன்னு ஒன்று என்னை தூக்கி எறிஞ்சிட்டான். அதே மாதிரி தான் ஒன்றும் நடத்துவான். அதனால் நீ கொஞ்சம் சேஃபாக இரு. என்ன இருந்தாலும் என்னை மாதிரி நீயும் ஒரு பொண்ணு.
ஒரு பொண்ணோட லைஃப் வேஸ்ட்டாக போச்சுன்னா எவ்வளோ கஷ்டன்றது எனக்கு தெரியும். அதனால தான் உன்னை இப்போவே எச்சரிக்கை பண்ணலான்னு தான் வந்தேன். நீ அவன்கிட்டேருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே நடந்துக்கோ. ம் அப்படின்னு சொல்கிறா. இப்போ நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டு அவளை ஒரு மாதிரியாக பார்க்குறீங்க. பாவமா அவளுக்கு நீங்கள் நல்லாவே குழம்புறீங்கன்றது தெரியுது. சரி, நான் ரொம்ப நேரம் இங்கே இருந்தா ஏதாவது பிரச்சனை வரும், அப்புறம் கஷ்டம். வேண்டாம், நான் கிளம்புறேன். உனக்கு இன்னும் என் மேலே நம்பிக்கை இல்லைன்னா அவன்கிட்டயே கேட்டுப்பாரு என்னை பற்றி, அவனே சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்பிடுறா. ஸோ வெளியே போயிட்டு ஒரு மாதிரி பயங்கர ஈவிலாக ஸ்மெர்க் பண்ணிட்டு, என்னாச்சு அங்கோ, என்னை அவ்வளோ சீக்கிரமாக நீ உன் லைஃப்பில் இருந்து தூக்கி அடிச்சிடலாம்னு நினச்சிட்டியா? இதுக்கப்புறம் தான் இருக்குது இந்த மியா யாருன்னு நான் காமிக்கிறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து வெளியே போயிடுறா. ஸோ இப்போ தான் நீங்கள் அதெல்லாம் யோசிச்சுட்டு தென் இந்த டின்னர் ப்ரிப்பேர் பண்ணது அவன்கிட்ட கேட்டது எல்லாமே நடந்திருக்கும். இப்போ மொத்தமாக அப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு மியா சொன்ன மாதிரி ஜங்குக் உங்களை யூஸ் பண்ணுறதுக்காக தான் இவ்வளவும் பேசுகிறானோ அப்படின்ற மாதிரிலாம் தோணுது. ஆனாலும் அது எல்லாத்தையும் தாண்டி அவன் ஐஸில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீலும் உங்கள்கிட்ட இருந்துகிட்டே இருக்குது. ஸோ ரெண்டும் போட்டு உங்களை குழப்பவே நீங்கள் பயங்கரமாக குழம்பி போய் படுத்துட்டு இருக்கீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆக அட் மார்னிங் அவன் எழுந்திரிச்சிட்டு ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆக போகிறான். எப்போவுமே அந்த டைமிங்க்கு நீங்கள் குக் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. உங்கள் சவுண்டே இல்லை. சரி, நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்கன்னு நினச்சிட்டு அவன் பாரு ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்காக போயிட்டான். ஸோ எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பி வெளியே வந்தால் அப்போவும் உங்கள் சவுண்டு இல்லை, உங்கள் ப்ரெசன்ஸ் இல்லை அப்படின்னு ஒன்று டக்குன்னு ரூமுக்கு பார்க்குறான். நீங்கள் ரூமில் இல்லை. ஸோ வாஷ்ரூமில் இருக்கீங்களான்னு செக் பண்ணுறான். அங்கேயும் நீங்கள் இல்லை. இப்போ தான் நோட் பண்ணுறான் உங்கள் திங்ஸ் எதுவுமே அந்த ரூமில் இல்லை. இப்போ அவனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. நேற்று அவ்வளோ சொல்லியும் இப்படி பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கார் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறான் செம்ம ஸ்பீடாக. போகிற வழியில் யாருக்கோ கால் பண்ணுறான். ஸோ அப்படியே ஒரு 10 to 15 மினிட்ஸ்லாம் ஆஃபீஸ் போயிட்டு அவனோட கேபின்லாம் அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டுருக்கா செம்ம நர்வஸாக. இப்போ டோர் நாக் பண்ணுற சவுண்டு கேட்குது. டக்குன்னு அப்படியே அவனோட டேபிளில் சாஞ்சு நின்றுட்டு ஒரு காலை ஒரு மாதிரி க்ராஸ் பண்ணி நிற்போம் இல்லையா, பேலன்ஸ் பண்ணி, அந்த மாதிரி நின்று கை கட்டிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கான் டோரை. மே ஐ கமன் சார்? யா, கம்மன் அப்படிங்கிறான். ஸோ ஒரு பர்சன் வராங்க. ரொம்ப நர்வஸாக பயந்துக்கிட்டே ஜங்குக் நிற்கிறத பார்த்தாலே அவங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. சார் சொல்லுங்கள் அப்படின்ட்டு கேட்குறாங்க. வயன் எங்க? சார் அது உங்கள் அங்கிள் வீட்டில் தான். சரி, அவள் வந்தா என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணுமா வேண்டாமா? இல்லை சார், உங்கள் அங்கிள் தான் அவங்க என்ன கேட்டாலும் பண்ண சொல்லிட்டு போனாங்க. சரி, ஓகே, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நீ பண்ணு. ஆனால் அவள் திங்ஸோடு அங்கே வந்திருக்கா, என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணல. என்கிட்ட நீயாவது சொல்லணுமா இல்லையா? சாரி சார், அவங்க தான் சொல்ல வேண்டான்னு. அவள் சொன்னா கேட்பியா? சாரி சார் அப்படின்ட்டு அந்த பையன் அப்படியே டவுன் ஆகிட்டு நின்றுட்டுருக்கான். பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப போக இப்போ இன்னொரு பர்சன் உள்ளே வராங்க. யாராது அப்படின்ட்டு ஜங்குக் பார்க்குறான். யாருன்னு பார்த்தா தி வேர்ல்ட் ஃபேமஸ் நம்பர் 1 பர்ஃப்யூம் கம்பெனியோட CEO கிம் தான் அங்கே நின்றுட்டுருக்காரு. ஆக்சுவலி அது உங்கள் பிரதருக்கு கிம்னு பேர் வச்சுட்டேன். சரியா? சரி, ஓகே, அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ 2 பேரும் ஒரு மாதிரி ஆப்போசிட்டில் முறைச்சிக்கிட்டே நின்றுட்டுருக்காங்க. ஆக்சுவலி அது உங்கள் பிரதர்னு ஜங்குக்கு தெரியும். ஸோ அவன் ஒரு மாதிரி நக்கலாக அவனை பார்த்துட்டு, என்ன சார், உங்கள் கம்பெனிக்கும் எங்கள் கம்பெனிக்கும் சம்மந்தமே கிடையாது, என்ன எதுக்காக பார்க்க வந்திருக்கீங்க, நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறான். முக்கியமான ஒரு விஷயம் பற்றி பேசலாமா அப்படிங்கிறான் ரொம்ப கோவமாக. என்ன மிஸ்டர் கேம், உங்களுக்கும் எனக்கும் பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. கம்பெனி பற்றி பேசணுன்னா அதுக்கு வேலையே இல்லை. பிகாஸ் உங்கள் கம்பெனிக்கும் என் கம்பெனிக்கும் எந்த ஒரு தொடர்பும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. ஏன்னா புதுசாக மசாலா ப்ராடக்ட்ஸ் வச்சு பர்ஃப்யூம் ஏதாவது கண்டுபிடிக்கலான்னு இருக்கீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக கேட்குறான். நான் பர்ஸ்னலாக பேச வந்திருக்கேன், பேசணும். ஆக்சுவலாக எனக்கு டைமே இல்லை. சரி, ஓகே, என்ன இருந்தாலும் என் பொண்டாட்டியோட பிரதராக போயிட்டீங்க, ஸோ பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி வேண்டாம் அவனோட சீட்டில் போய் உட்காரான். இப்போது ஆப்போசிட்டில் கிம்முமே ரொம்ப கோவமாக அந்த சீட்டை பிடிச்சி வேகமாக இழுத்துட்டு அதில் உட்காரான், கால் மேலே கால் போட்டு.
இப்போ அதுக்கும் ஆப்போசிட்டில் உனக்கு நான் சலைச்சவன் இல்லைன்ற மாதிரி அவனுமே ஒரு மாதிரி பயங்கர ஒரு கெத்தாக தான் உட்காந்துட்டு இருக்கா. 2 பேரும். மிஸ்டர் ஜங்குக், நீங்கள் பிஸ்னஸில் வேணும்னா நம்பர் 1 பர்சனாக இருக்கலாம். ஆனால் ஒரு ஹஸ்பண்டாக நீ எப்போவுமே 0 தான். உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லை? ஒரு பொண்ணு கூட லிவிங்கில் இருந்துட்டு அப்படியே என் சிஸ்டரையும் மேரேஜ் பண்ணியிருக்க. அவளுக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகிருந்திருக்கும். இதுக்கு மேலேயும் அவளை உன் கூட நான் அலோவ் பண்ணுறதா இல்லை. அவளுக்கு மேரேஜ் நடந்தது மட்டும் எனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அப்போவே இதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் பண்ணியிருப்பேன். இப்போ ஒன்றும் கெட்டு போகல. அவளை நான் கூப்பிட்டு போகலான்னு தான் வந்திருக்கேன். ஸோ இதுக்கு மேலேயும் அவளை உன் கூட விட்டு அவளை ஹர்ட் ஆக்க விரும்பலை அப்படின்றான். இப்போ ஜங்குக் ஒரு மாதிரி கூலாக, ஆமாம் டியூட், நான் தப்பு பண்ணேன் இல்லைன்னு சொல்லி. ஆனால் எனக்கு கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு நீ ரொம்ப யோகியனோ? இவ்வளோ நாள் இந்த பாசம் எங்கே போச்சு? அவளை வேணான்னு தூக்கி போட்டிருந்த, இப்போ என்ன புதுசா அப்படிங்கிறான். இப்போ அவன் கேட்குற கேள்விக்கு கிம்மால் பதில் சொல்ல முடியல. ஒரு மாதிரி செம்ம கோவத்தில் அப்படியே பல்ல கடிச்சிட்டு உட்காந்துருக்கான். பார் டியூட், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ தாராளமாக நீ என்ன பண்ணுமோ பண்ணிக்கோ. பட் அவள் ஏன் பொண்டாட்டி, நான் என்ன பண்ணுறனோ அதை கேட்டுக்குவா. அண்ட் தென் என்கிட்ட இருந்து எவ்வளோனாலையும் அவளை பிரிக்க முடியாது அப்படிங்கிறான் கேஷுவலாக. ஸோ செம்ம காண்டாயிட்டு கிம் அப்படியே சேரை பின்னாடி எட்டி உதச்சிட்டு எழுந்துக்கிறான். சேரை போய் டம்முன்னு விழுந்து ஒரு மாதிரி சைடில் சரிஞ்சிருது. இதோ பாரு, நீ என்ன சொன்னாலும் சரி, இனிமே நான் வயனை உன் கூட விடுறதா இல்லை. டியோட், நான் தான் சொல்லிட்டேன்ல, நீ என்ன ட்ரை பண்ணுமோ பண்ணிக்கோ. உன் கொப்பனால கூட அவளை என்கிட்டேருந்து பிரிக்க முடியாது. ஷீ இஸ் மை ஒய்ஃப். அவள் என்னோடது, புரிஞ்சுதா அப்படிங்கிறான். இப்போ அங்கே கிம் செம்ம காண்டாயிட்டு அங்கேருந்து அப்படியே வெளியே போடுறான். என்னதான் ஜங்குக்கு இந்த மாதிரி பேசினாலும் அவனுக்குள்ளேயும் ஒரு பயம் இருக்குது. எங்கே அவனை விட்டு நீங்கள் போயிடுவீங்களோ அப்படின்ட்டு. ஸோ அந்த பயத்தோடையே அப்படியே உங்களை பார்க்குறதுக்காக வேக வேகமாக கிளம்பி வரான். நீங்கள் இந்த பக்கம் வீட்டில், அதாவது உங்கள் அங்கிளோட வீட்டில் இருக்கீங்க. ஆக்சுவலி நைட்டே நீங்கள் மியா சொன்னது, தென் ஜங்குக் வந்து உங்ககிட்ட நடந்துக்கிட்டது எல்லாத்தையும் போட்டு யோசிச்சு ஒரு மாதிரி ஆகிட்டு பதட்டத்துலேயும் பயத்துலேயும் நைட்டே அந்த வீட்டிலேருந்து கிளம்பியிருப்பீங்க. ஸோ உங்கள் அங்கிள் உங்ககிட்ட வந்து கீ கொடுத்துட்டு அண்ட் தென் எந்த ஹெல்ப்னாலும் ஆஃபீஸில் இருக்கிற ஒரு பர்சன் கிட்ட வந்து கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டீட்டெயிலும் கொடுத்துட்டு போயிருந்திருப்பாரு. ஸோ அவர்கிட்ட நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த வீட்டில் போய் இருந்திருப்பீங்க. ஆக்சுவலி உங்களை பொறுத்த வரைக்கும் ஜங்குக் வீட்டில் இருந்தால் தான் அவன் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுவான், நம்ம வெளியே போயிட்டா நம்ம சேஃப் ஆயிரும் அப்படின்ற ஒரு தாட்டு. ஆக்சுவலாக இது வந்து அவனோட அங்கிள் வீடு தான். அவன் நினச்சா எங்கேயும் வர முடியுன்றது கூட நீங்கள் யோசிக்கல. ஸோ படப்படன்னு உங்களோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்திருப்பீங்க. லேட்டராக தான் வந்திருப்பீங்க. ஸோ மார்னிங்குமே லேட்டராக தான் எந்திரிச்சிருந்திருப்பீங்க. ஸோ எந்திரிச்சு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு நீங்கள் காஃபியெல்லாம் போட்டு குடிச்சிட்டு உங்களோட திங்ஸ் எல்லாம் வந்து அன்பேக் பண்ணலாம் அப்படின்னு ஓப்பன் பண்ணிகிட்ருக்கவே இப்போ உங்கள் ரூம் டோர் வந்து ஓப்பன் ஆகிற சவுண்டு. நம்ம மட்டும்தானே வீட்டில் இருக்கோம், யாராவது அப்படின்னு லைட்டாக பயந்துட்டு பார்க்குறீங்க. ஜங்குக் அவ்வளோதான், அப்படியே வெடன்னு ஆகிடுது உங்களுக்கு. அப்படியே பதட்டத்தில் அப்படியே எழுந்து நின்றுட்டு கல் பண்ணிகிட்ருக்கீங்க. அவன் கடன்னு உங்ககிட்ட வந்து அப்படியே ஹக் பண்ணிவிட்டு உங்களோட லிப்ஸில் அப்படியே டீப்பாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நீங்கள் அப்படியே அவனை பிடிச்சி தள்ளுறீங்க. இருந்தாலும் நோ யூஸ்னு உங்களுக்கே தெரியும். ஸோ கொஞ்சம் காம் ஆகிட்டீங்க. அவன் நல்லா உங்களை கிஸ் பண்ணிவிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி பயம் அண்ட் தென் கோவம், எரிச்சல், போதா குறைக்க ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்குது. ஏண்டி எத்தனை தடவை சொல்கிறேன் உனக்கு, ஏன் இப்படி பண்ணுற? என்னை புரிஞ்சிக்கவே மாட்டியா? உன்னை வச்சுக்கிறாரு, வா முதல்ல வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சிருக்க. என் கை விடுங்க, நான் இங்கே வரதா இல்லை, நான் இங்கே தான் இருக்க போகிறேன். ஏய் என்னடி, வா ஒழுங்காக வீட்டுக்கு போகலாம். நான் இங்கேயும் வரமாட்டேன், எனக்கு உங்கள் கூட இருக்க பிடிக்கல, நான் இங்கே இருந்துக்கிறேன், என்னை விட்டுருங்க ப்ளீஸ். இந்த பாரு, என்னை டென்ஷன் பண்ணாத, ஒழுங்காக வீட்டுக்கு கிளம்பி வா. நான் எங்கேயும் வரமாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன். அப்போ ஜங்குக்கு ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சுட்டு உங்கள் காதுகிட்ட வந்துட்டு, இப்போ மட்டும் நீ என் கூட வீட்டுக்கு வரலை, இங்கே ஒன்று ரேப் பண்ணிடுவா பார்த்துக்கோ.
அப்படின்றான். உங்களுக்குன்னா செம்ம ஷாக்கு, செம்ம பயம். நீங்க அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறீங்க. இதான் சாக்குன்னு டக்குனு உங்கள தூக்கி கடகடன்னு கார்ல கூட்டு போய் உட்கார வச்சுடுறான். ஸோ நீங்க ஒரு மாதிரி ரிலீஸ் ஆகுறதுக்குள்ளாரையுமே டக்குனு அவனும் உள்ள வந்து டோர லாக் பண்ணிட்டு சீட் பெல்ட்டையும் போட்டு விட்டுறான் சிரிச்சுக்கிட்டே. நீங்க அப்படியே அவன செம்மையா மொறச்சிட்டு ஒரு மாதிரியா பார்த்துட்ருக்கீங்க பாவமா. அவன் சிரிச்சுக்கிட்டே உங்கள பார்த்துட்டு இருக்கான். ஸோ கார் அப்படியே மூவ் ஆயிட்டிருக்கு. நீங்க அப்படியே ஜன்னல் பக்கம் திரும்பி உட்காந்துக்கிறீங்க ரொம்ப கோவமா. "ஏய் வயன்! ஏன்டி இப்படி பண்ற? ஆ ஒண்ணு சொல்றேன் நல்லா புரிஞ்சுக்கோ. இனிமே நீ ஏன் என்னை விட்டு போகணும்னு நினச்சா கூட நான் உன்னை எங்கேயும் போக விட மாட்டேன். நீ எங்கே போனாலும் நான் அங்கே வருவேன். உன்னை கண்டுபிடிப்பேன். புரிஞ்சுதா? ஆனால் உன்னை இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணனா அதோட பின் விளைவுகள் பெருசாக இருக்கும்." அப்படின்றான். சரி நீங்கள் அப்படியே பயந்துட்டே அவனை பார்க்குறீங்க. அவன் சிரிச்சுக்கிட்டே, "சரி சரி, இப்போ எதுவும் பண்ண மாட்டேன். இனிமே பண்ணாதான். ம் உடனே பயந்து அழுதுறாத. இந்த கண்ணை உருட்டி உருட்டியே என்னை ஏதோ பண்ணிட்டல்ல நீ." அப்படின்ட்டு சிரிக்கிறான். ஸோ நீங்கள் ஒரு மாதிரி அவனை பயந்து ஒரு ஒரு கோவத்தோடு அப்படியே பார்த்துட்டு திரும்பிக்கிறீங்க. ஒரு மாதிரி சைலண்ட்டாக அந்த ட்ராவல் போகுது. இப்போ வீட்டுக்கு போயாச்சு. அவன் கீழே இறங்கிட்டு உங்களை டோரை ஓப்பன் பண்ணி விடுறான். நீங்கள் பட்டுன்னு இறங்கி கடன்னு உள்ளே ஓடிடுறீங்க. ஸோ அவனுமே பின்னாடியே வந்துட்டு வீட்டுக்குள்ளே வரான். இப்போ நீங்கள் ஹாலில் இருந்து அப்படியே ரூமுக்கு போகிறதுக்காக நடக்கிறீங்க. டக்குன்னு உங்கள் பின்னாடி வந்து கையை பிடிக்கிறான். நீங்கள் டக்குன்னு கையை உதறி விடுறீங்க. "ஏய் ஏன்டி இப்படி பண்ணுற? என்னை ரொம்ப கெஞ்ச வைக்கிறடி நீ ஆனா" அப்படின்ட்டு ஒரு மாதிரி க்யூட்டாக கோச்சிக்கிறான். ஆனால் உங்களுக்கா ஒரு மாதிரி கோவமாக வருது. "என்னை தொடாதீங்க. நீங்கள் தொட்டாலே எனக்கு ஒரு மாதிரி ஒருவருப்பாக இருக்குது, கோவமாக இருக்குது, பிடிக்கவே இல்லை." "வயன் இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? நான் இப்போ என்ன பண்ணிட்டேன் உன்னை? ஆ?" அப்படிங்கிறான். ஒரு மாதிரி கொஞ்சம் கோவம் ஆகுறான். "எனக்கு பிடிக்கல. எனக்கு எனக்கு நீங்கள் தொட்டாலே பிடிக்கல. கோவமாக வருது." இப்போ நீங்கள் என்கிட்ட ஆசையாக பாசமாக பேசுகிறதெல்லாம் நான் உங்களுக்கு வேணுன்றதுக்காக தானே. எல்லாம் முடிஞ்சு நான் உங்களுக்கு பிடிக்காம போயிட்டேன்னா அப்போ மியாவை தூக்கி போட்ட மாதிரி என்னையும் தூக்கி போட்டுருவீங்க. அதுக்கு தானே இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. எனக்கு நீங்கள் இப்படி பண்ணுறது சுத்தமாக பிடிக்கல. தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. அந்த மாதிரி பொண்ணு இல்லை நான் அப்படின்னு நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே பேச, இப்போ ஜங்குக்கு செம்ம கோவம் ஆகி பட்டுன்னு உங்களுக்கு ஒரு ஸ்லாப் வச்சிடுறான். இப்போ நீங்கள் கன்னத்தில் கை வச்சுட்டு இன்னும் அழுதுகிட்டே அவனை பார்க்க டோர்கிட்ட இருந்து ஜங்குக் அப்படின்னு ஒரு சவுண்டு. இப்போ 2 பேருமே அப்படி திரும்பி பார்க்குறீங்க. அங்கே கிம் தான் நின்றுட்டுருக்கான். செம்ம கோவத்தில் கரெக்டாக உங்களை ஸ்லாப் பண்ணும்போது அவன் வந்திருப்பான். இப்போ அவன் உள்ளே அப்படியே வேகமாக வந்துட்டு ஜங்குக்கோட ஷர்ட்டை பிடிக்கவே டக்குன்னு நீங்கள் குறுக்கால வந்துட்டு, "உனக்கு என்ன இங்கே வேலை?" அப்படின்னு கேட்குறீங்க. "ஏய் வயன், வலிய விடு முதல்ல. அவன் எப்படி உன்னை அடிக்கலாம்? அவனை இன்னைக்கு" அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிக்கிறான். இப்போ நீங்கள் டக்குன்னு ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்துட்டு, "அவர் என்னோட ஹஸ்பண்ட். அவர் என்னை அடிக்கிறதுக்கு எல்லா உரிமையும் அவருக்கு இருக்குது. அதை கேள்வி கேட்க உனக்கு என்ன உரிமை இருக்குது?" அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இப்போ அவன் ஒரு மாதிரி ரொம்ப பாவமாக உங்களை பார்க்குறான். "வயன் என்னடா பேசுகிற? நான் உன் பிரதர்டா. அவன் உன்னை அடிச்சிட்டு இருக்கான். அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்க. நீ நகலை, நான் பார்த்துக்கிறேன்." பிரதரா? எப்போலேருந்து? உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கான்னு இப்போ தான் உனக்கு ஞாபகம் வருதா? நான் உன்கிட்ட பேசணுன்னு சின்ன வயசில் ஓடி ஓடி வருவேனே, அப்போது உனக்கு தங்கச்சி இருக்கான்னு தெரியல. அந்த வீட்டில் என்னை விட்டுட்டு நீ மட்டும் வெளியே போனியே, அந்த வீட்டில் எவ்வளோ கொடுமை அனுபவிச்சேன் தெரியுமா? அப்போது உனக்கு என் ஞாபகம் வரல. சரி பரவாயில்லன்னு தேடி தெரிஞ்சு அட்ரஸ் கண்டுபிடிச்சி உன்கிட்ட பேசணும், எனக்கு இப்படியெல்லாம் பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லணும்னு அவனை தேடி வரும்போது வெறும் காசை தூக்கி வீசுவே. அப்போ உனக்கு ஞாபகம் வரல நான் உன் சிஸ்டர்னு. இப்போ என்ன? அவன் என்னை அப்யூஸ் பண்ண ட்ரை பண்ணிவிட்டு தினம் என் தூக்கம் தொலைஞ்சு போய் பைத்தியக்காரி மாதிரி அந்த வீட்டில் வாழவும் முடியாமல் சாகவும் முடியாமல் தவிச்சு எனக்குன்னு ஒருத்தன் நீ இருக்க அப்படின்னு ஒன்று தேடி தேடி வருவனே, அப்போ உனக்கு என் ஞாபகம் வரல? அந்த வீட்டில் நான் நல்லா சாப்பிட்றேன்னா, நல்லா ட்ரெஸ் போடுறேன்னா எதுவுமே உனக்கு தெரியாதுல்ல? அப்போல்லாம் உனக்கு நான் சிஸ்டர்னு உனக்கு ஞாபகம் வரலல்ல? அந்த வீட்டில் சின்னதாக நான் ஏதாவது ஒன்று பண்ணிட்டேன்னா எனக்கு கொடுமைப்படுத்தி சித்திரவதைப்படுத்தி அடித்து காயப்படுத்தி ஒரு ரூமில் சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் அடைச்சி போட்டு எத்தனை நாள் அடைஞ்சிருக்கேன் தெரியுமா? அப்போல்லாம் உனக்கு ஒரு சிஸ்டர்னு ஒருத்தி இருக்கானே ஞாபகம் வரல? இப்போ மட்டும் என்ன? இப்போ மட்டும் எங்கே என்ன ஞாபகத்துக்கு வந்தா உன் சிஸ்டர்?
உனக்கு தான் என்னை பார்க்கவே பிடிக்காது, என் கூட பேசவே பிடிக்காது, என்னை பார்த்தாலே அருவருப்பாக இருக்குமே, இப்போ மட்டும் எங்கேருந்து பாசம் வந்துச்சு? நான் எப்படி போனாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய இடத்துல நீ இல்லை. உனக்கு தங்கச்சின்னு ஒருத்தி இருந்தான்றதே என்னை தூக்கி போட்ட. புதுசாலாம் உனக்கு நான் வந்து நினச்சி நிற்கலை. இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டப்போ நீ என் முன்னாடி கூட வரலை. இப்போ மட்டும் ஏன் வந்திருக்க? வேண்டாம், வராத. நான் என்ன கஷ்டப்பட்டாலும் எவ்வளோ சந்தோஷப்பட்டாலும் அது என்னோடது. அதை நான் பார்த்துப்பேன். நீ எனக்கு வந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டை விட்டு வெளியே போயிடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அழுதுகிட்டு டோரை சாத்திட்டு ரூம்குள்ளே போய் உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடுறீங்க. உங்களுக்கு என்னதான் ஜங்குக் மேலே கோபம் இருந்தாலும் அதை விட ஒரு படி அதிகமாகவே உங்கள் பிரதரை நீங்கள் வெறுக்கிறீங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரி பேசிட்டு ரூம்குள்ளே போயிருந்திருப்பீங்க. உங்களுக்கு ஜங்குக்கையும் பிடிக்காது தான், ஆனால் அவனா இவனான்னு கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு உங்கள் பிரதர் கூட போகணுன்ற மைண்டே இல்லை. இப்போ வெளியே ஜங்குக் அப்படியே ஒரு மாதிரி தெனாவே தான் நின்றுட்டுருக்கான். என்னதான் நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டாலும் அவனை வெறுக்கிற மாதிரி பேசினாலும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது என் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி அவனுக்குள்ளே ஹாப்பியாக இருக்குது. அண்ட் தென் இது போக நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்க அப்படின்றத இப்போ உங்கள் வாயால் கேட்கும்போது அவனுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. ஸோ உங்களை இதுக்கப்புறமும் இன்னும் இன்னும் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு யோசிக்கிறான். இந்த பக்கம் கிம்முக்கு உங்களை நினச்சி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்ட் தென் ஜங்குக்கு முன்னாடி நீங்கள் இப்படி அவமானப்படுத்தி பேசிட்டீங்களேன்னு ஒரு கோவமும் அண்ட் ஒரு மாதிரி வருத்தமாகவும் இருக்குது. இப்போ ஜங்குக் அப்படியே முறைச்சிக்கிட்டே அங்கேருந்து வெளியே போய் விடுறான். இப்போ ஜங்குக் மெயின் டோரை லாக் பண்ணிவிட்டு உங்களுக்காக குக் பண்ணுறான். ஸோ குக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு ரூம் டோர் ஓப்பன் பண்ணுறான். நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ அந்த பிளேட் எடுத்துகிட்டு வந்து டேபிள் மேலே வச்சுட்டு உங்களை அப்படியே தூக்கி உட்கார வைக்கிறான். நீங்கள் அப்படியே எழுந்து ஒரு மாதிரி கண்ணெல்லாம் தொடச்சிட்டு அவனை விட்டு ஒரு படி தள்ளி தான் உட்காடுறீங்க. என்ன இருந்தாலும் இதில் நீ கரெக்டாக இரு அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு டக்குன்னு உங்களை இழுத்து அவனோட லேப்பில் உட்கார வைக்கிறான். நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க கோவமா. அப்படியே அவன் உங்களோட கண்ணெல்லாம் தொடச்சி விட்டுட்டு எதுவுமே பேசலை. அந்த ஃபுட்டை எடுத்து உங்களுக்கு ஃபீட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ நீங்களும் ஒரு குழந்த மாதிரி எதுவுமே பேசாமல் அவனை பார்த்துக்கிட்டே அந்த சாப்பாட்டை சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மிஸ் யூ ஸோ மச். லவ் யூ ஆல். பாய்.